பஞ்சமி அன்று நமது வராகி ஆலயத்தில் நடந்த அருமையான புஷ்பாஞ்சலி என்ற நிகழ்விற்கான வீடியோ தான் இது. புஷ்பாஞ்சலிங்கிறது பூச்சொரிதல் அப்படின்னும் சொல்லுவோம். சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகமே கிடையாது. அதனால் அம்பாளுக்கு எப்பயுமே பூக்களால் ஆன அபிஷேகம் மட்டுமே செய்யப்படும். அதே போல் நம்மளோட ஸ்ரீ ஹரித்ரா மகாவராகி ஆலயம் வேங்கடமங்கலம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வராகியானவள் 5.5 அடியில் ஒரே ஒரு அத்தி மரத்தால், அதுவும் 300 வருடம் பழமையான ஒரு அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வராகி என்ற காரணத்தால் இவளுக்கும் அபிஷேகம் கிடையாது. கீழே இருக்கிற மூலவர் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய லிங்க ரூபிணி, அவளுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் உண்டு. அதனால் இந்த வராகிக்கு தேய்பிறை பஞ்சமி அன்று பொதுவாக நாம் புஷ்பங்களால் அபிஷேகம் செய்வது என்பது ஒரு பழக்கமாகவே கொண்டுள்ளோம். இந்த ஆலயமானது இப்போ 5வது வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 5ங்கிறது வராகிக்கான ஒரு நம்பர். அந்த 5ஆம் வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். இந்த மாதிரியான பூச்சொரிதல் செய்வதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கொடுத்துருக்கிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களது காணிக்கைகளை அனுப்பலாம். இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புஷ்பாஞ்சலியை நம்ம வராகி வழி குடும்பத்தாரும் பங்கேற்றுள்ளார்கள். அவர்களது நன்கொடையை நம்ம கோவிலுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வராகியின் அனைத்து குழந்தைகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோவில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய கண்டிகை கிட்ட இந்த கிராமம் இருக்குது, வேங்கடமங்கலம்ங்கிற கிராமம். இங்கே பெருமாளுக்கான ஒரு ஆலயம் கூட ரொம்ப பிரசித்தியானது. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் பற்றிய இன்ஃபர்மேஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன். அம்பாளுக்கு இந்த மாதிரியான புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது பலவிதமான பூக்கள் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அம்பாளுக்கு பிடித்ததுன்னு பார்த்திங்கன்னா இருவாட்சி பிடிக்கும். அதே போல் சங்கு புஷ்பம், மல்லிகைப்பூ, செவ்வரளி, அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போடக்கூடிய மற்ற மலர்கள், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தா வாசனையான மூலிகைகள், மறிக்கொழுந்து, தவனம், அதே போல் துளசி, வில்வம் எல்லாமே வராகிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள். ஸோ இந்த கோவிலில் நம்ம பண்ணக்கூடிய புஷ்பாஞ்சலியில் அம்பாளுக்கு வெறும் பூக்கள் மட்டும் இல்லாமல் அவளுக்கான இந்த விதமான முக்கியமான மூலிகை பொருட்களையும் கலந்து மட்டுமே நாம் அபிஷேகங்கள் செய்கிறோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த வராகியின் அனுகிரகமானது இந்த தேய்பிறை பஞ்சமியில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி மங்களங்கள் பெருக வேண்டும் என்று அன்னையை வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.